மீன ராசியை பொறுத்தளவுக்கு முதலிடத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ரிஷபராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்யலாம். இந்த ரிஷபராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் திட்டம் போடுறாங்களோ அத்தனை திட்டங்களை எல்லாத்தையுமே வின் பண்ணிகிட்டே வர்றதுக்கான ஒரு சப்போர்ட் கிடச்சிரும். ஸோ முதல் தரமான யோகத்தை தரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவர்களோட இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டார்கள் என்றால் அந்த ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு தன்மையில் ஒரு மேம்பட்ட தன்மையிலான சுபயோகங்களையும் ஒரு கௌரவமான யோக வாழ்க்கையும் வருமானத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத பொருளாதார ரீதியான சக்ஸஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்துல சமசப்த ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி இவர்களுக்கு சரியான ஃபேர். ஸோ கன்னி ராசியை சேர்ந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் செல்வாக்கு பஞ்சமே இருக்காது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த குறைபாடுகளும் இருக்காது. திருமணத்துக்கு பிறகு இருவரும் நல்ல தேசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். கணவன் மனைவி ஒரு இடத்துக்கு போகிறாங்கனாவே அந்த இடத்துல ஒரு பிரகாசமாக தேசஸாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. மேலும் அந்த வசதி வாய்ப்பு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தேடிட்டு வரும். தனித்திறமையை மிகப்பெரிய அளவில் அற்புதமாக பயன்படுத்துவாங்க. மருத்துவத்தில் இவர்களுடைய கைராசிங்கிறது நல்லா வெளிப்படும். இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களோட இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளும் பொழுது 3ஆம் இடத்துல மகர ராசி. இந்த மகர ராசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்கள் ஒரு தன்னிறைவான முன்னேற்றத்தை நோக்கி அரசியல் ரீதியாகவே செயல்பட ஆரம்பிப்பாங்க. அரசியலில் குடியேற்றி பறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம்.